ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். அப்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. கீழே காரை பார்க் பண்ணியிருந்திருப்பாங்க போல், அதை எடுக்க சொல்கிறாங்களாம். இதை ஹீரோட்ட சொல்லும்போது சரி கீயை கூட நான் போய் எடுக்கிறேன்ட்டு அவன் போயிடுறான். இதை பார்க்கும்போது இன்னுமே அவளுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன், அவன் மெடிக்கல் படிச்சிருக்கான். ஸோ 2 பேர்த்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் 2 பேருமே நல்லா மேட்சாக தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறா. ஸோ டக்குன்னு இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லைன்னு முழிக்கிறாள. என்னை மன்னிச்சிரு, நான் அவனை பயமுறுத்திட்டேன்னா, நான் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பொண்ணு, ஸோ அதனால தான் டக்குன்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்களோட விரலை பார்க்குறாங்க, ரிங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஓ, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ரிங்கெல்லாம் மறைச்சிட்ருக்காங்க. இவளும் சொல்கிறா, பாஸ்டில் எல்லாருமே ஹீரோவை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போலாம் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலை அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல, போக போக என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோயினை தேடி ஓடி வந்துட்டுருக்காங்க. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா? ஏன்ப்பா ஏன் என்ன தேடுற? அது நம்ம காலேஜில் இந்த ரெட்ரோ ஸ்டைலில் பார்ட்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நீயும் கலந்துக்கிறணும். இல்லை எனக்கு அதெல்லாம் வராது, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம படித்த இந்த காலேஜ் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபன் இருக்கணும்ல, சும்மா படித்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ பேசி சமாளிச்சிட்றா. அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோ போய்ட்டு மீட் பண்ணலாமே அப்படின்னு வந்துட்டு இருந்தா, ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னும் 2 வீக்ஸில் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாம். அந்த டேட்டில் இவங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்கான், இவங்களும் கண்டிப்பாக போயே ஆகணுமா. ஹீரோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு டேட்லலாம் நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இவங்க ரொம்ப பிடிவாதமாக சொல்லிகிட்ருக்காங்க, உனக்கு உங்கள் அம்மா முக்கியம் அப்படின்னா எனக்கு அந்த எக்ஸிபிஷன் ரொம்பவே முக்கியம், அது என்னோடய கனவு அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ரொம்ப நாளாகவே ஒன்றா இருக்கோம், பட் எனக்காக நீ ஒரு விஷயத்த கூட பண்ண மாட்டேற, ஒரு விஷயத்த கூட மாற்றிக்க மாட்டல, இப்படி தான் இருப்பியா? சரி ஓகே, நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சொல்கிற இவன் அதை ஃபாலோ பண்ணும்ல, ஏன் இவன் விட்டு கொடுத்து போனால் என்ன அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு. ஸோ இவங்க ரொம்பவே கோஸ்ட்டு வெளியே வராங்க. ஹீரோயின் அங்கே நின்றுட்டுருக்கா. அவங்களுக்கா இன்னும் டென்ஷன் ஆகுது. ஸோ விறுவிறுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா உழம்பிகிட்ருக்கான். என்ன பண்ணாலும் சரி, அந்த ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைங்களை மட்டும் நம்ம லவ் பண்ணவே கூடாது, அது பெரிய டார்ச்சல் அப்படின்ற மாதிரிலாம் அந்த எலும்பு கூடுகிட்ட உழம்பிகிட்ருக்கு. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பார்ட்டியை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பார்ட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணை நம்ம பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் இவனோட கண்ணில் படுறாங்க. ஆமாம், யாரா அந்த பொண்ணு அந்த பாட்டி பக்கத்தில் நிற்கிதே அப்படின்னு. அதுவா, அதாப்பா ஹீரோயின், என்னோட ஜூனியர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே ப்ளீஸ்டா என்ன அவகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறான். ஸோ இவனும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ண, வாங்க நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு. ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருப்பான் டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், ஹீரோயின் மேலே அவனுக்கு ஒரு கண்ணு போல், அதான் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ண சொன்னான் அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டு பார்க்குறாங்க, ஹீரோயினுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறப்போல, ஸோ எப்படியாவது போய் பிரிங்க அப்படின்னு. இதனால் அந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு தனியாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கா பயங்கர குஜாலாக இருக்குது, அப்பா நம்ம ஆள் கூட இங்கேனாச்சும் நிம்மதியாக ஆடலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோக்கு பார்த்திங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுலேருந்து கால் வர, நான் இதை அட்டன் பண்ணும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோனுக்கு தான் மூஞ்சியே மாறிடுது. பார்ட்டி ஹாலுக்கு வெளியே தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு கிட்ட வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே அவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிரு, என் மேலே தான் தப்பு, நான் தான் ஏதேதோ பேசிட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம், அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கிறலாம் அப்படின்னு இவனோட விஷயத்தை தான் இப்போவுமே திணிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹால்குள்ளே ரொம்பவே வேர்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்களா, அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங் ஆகிடுது. இவளை அந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே பார்க்குறாங்க, அவங்களுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது.
ஸோ அவள் அங்கே சோகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. என்ன சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேஷண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு இன்ஜினியரை மீட் பண்ணி இங்கேருந்து நான் கூட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்கள போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரமாகவே சைனா போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போது அந்த டிரைவர் இருக்கான்ல, ஹார்ட்டில் கூட புல்லட் இறங்கியிருக்குமே, அவனை நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ ஃபீவர் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, இவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஹார்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த புல்லட் இறங்கியிருக்கும். ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதா அப்படின்ட்டு ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. அவனோட கண்டிஷன் சரியில்லைல்ல, என்ன சரியில்லை, நீ வெளியே பார்க்கலையா, எத்தனை பேஷண்ட் வந்துட்டு வறண்டாவில் படுத்துட்ருக்காங்க, அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ண வேணாமா அப்படின்ட்டு கொஞ்சம் ரூடாகவே சொல்லிட்டு போகிறான். ஹீரோனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அவன் ஆல்ரெடி அவங்க கொலீக்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவள் கதவை தட்டும்போது வெயிட் பண்ண அப்படின்னு எல்லாத்தையுமே பேசி அமுச்சு விடுறான். இவன் வந்து சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு வந்து சைனாவுக்கு ஃப்ளைட் இருக்கு, ஸோ நானும் இன்ஜினியரும் இங்கேருந்து போகணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இல்லை என்னால் அக்ரி பண்ண முடியாது இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரோட கண்டிஷன் வந்து சரியில்லை, நீ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. ஆனால் எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யார் எக்ஸ்பர்ட்டு? நான் தான் எக்ஸ்பர்ட்டு, நான் சொல்கிறேன் இவர் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த ரிப்போர்ட்ஸை கொடுங்க, திரும்பவும் நான் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு அமுச்சு விட்றேன், அவங்க பார்த்து டிசைட் பண்ணட்டும் அப்படின்ட்டு அவள் கையை நீட்ட. உனக்கு வேணும்னா போய் நீ வந்து ரிசப்ஷனில் கேளு அப்படின்ட்டு திமிரா போயிட்டுருக்கான். அவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அப்படியே பாஸ்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த இடத்த கொஞ்சம் எனக்காக க்ளீன் பண்ணி கொடுங்கடா அப்படின்னு. ஸோ அவன் அங்கேருந்து போயிடுறான், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் இங்கே வந்துட்டாங்க, நம்ம இங்கேருந்து போகலான்னு அவங்க போயிடறானுங்க. இவன் மட்டும் அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. பார்த்தியா, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கா, வா வா அந்த பாத்ரூமை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஐயோ உள்ளேலாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன ரீசன்? அது நான் வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன், அதுவும் ஃப்ரான்ஸில் அப்படின்னு. இவனுக்கா தூக்கி வேறு போடுது. என்ன சொல்கிற, எப்போயிலிருந்து? அது இப்போ முக்கியம் இல்லை. முக்கியம் இல்லையா, எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கும்போது, என்னை அடிக்கடி வந்து மீட் பண்ணாமல் இருந்தபோது, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை வந்து கேர் பண்ணி பார்த்துக்காத போது இது நடந்திருக்கலாம் அப்படின்னு. ஹீரோக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆனால் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, இல்லை நான் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்கிறேன், ஸோ நீ நானும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறான், விடவே மாட்டான். ஆனால் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கையை எடுத்துகிட்ருக்கா. அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிட்டே இருக்கான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா அவள் நம்மளை டக்குன்னு சீட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேடம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் கதவை அப்படியே அடைச்சிட்ருக்கா. ஹீரோ பார்க்குறான், யாரா அது உள்ளே இருக்கிறது அப்படின்னு. அவ்வளோதான், ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற, என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ தான் அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணி முடித்தேன் அப்படின்ட்டு அவள் தெரிச்சு ஓடிட்டுருக்கா. அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்ன் வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கான். இவரும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இன்ஜினியருக்கு ரொம்பவே சீரியஸாக இருக்குது, இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போய் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயினுமே வர சொல்கிறான். ஸோ இந்த இன்டர்ன் போய்ட்டு மறுபடியுமே கதவை தட்டிகிட்ருக்கான். ஹீரோயினும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஹீரோ உங்களை கூப்பிட்றான் அப்படின்னு. இந்நேரத்தில் என்ன ஏன்டா கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு இவளுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா, யாரை கேட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்ல, யாருக்கிட்ட? என்கிட்ட கேட்கணும், நான் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு சொல்லுவேன்ல, அது வரைக்கும் இந்த நோய் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமா, அதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு. நான் என்னோடய பார்ட்டை முடிச்சிட்டேன், நீ இந்த பார்ட்டை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண அப்படின்னு.
ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஆப்ரேட் பண்ண போகிறா. நீ என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்க, எப்போ முடிப்ப, அதுக்குள்ளேயே பேஷண்ட் டெட் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போ தான் நம்ம வந்து 100% வந்து கொடுக்க முடியும். சும்மா பக்கத்துலேயே உட்காந்துட்டு அதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, ரொம்பவே கடுப்பாயிரும்ல. அதே மாதிரி தான் ஹீரோனுக்குமே ஆகுது. உன்னால் முடியலன்னா நீ எந்திரிச்சிரு, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், இவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் எதுக்கு நீ என்னை கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீனும் இந்த ஆப்ரேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்ல, நாளை பின்ன அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீயும் இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்த அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும்ல அப்படின்னு ஹீரோயினுக்காக செம்ம கடுப்பாகிட்டுருக்கு. அட பாவி, என்னை ஏமாற்றி இங்கே ட்ரிக் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாஸ்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து குடிச்சிட்ருக்கான். தூரத்தில் நின்று நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை டச் பண்ணி வா போகலாம் வா போகலான்ற மாதிரி கூப்பிடுது. இவன் கட்டுப்பாய் கத்தி விட்றான், போடிங்க அப்படின்னு. அந்த பொண்ணு அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டுருக்கா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், ஏய் நீ இன்னும் இங்கே போகலையா அப்படின்னு. ஐயோ அது நான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓரளவுக்கு பில்லெல்லாம் பே பண்ணி இவனை காரில் தூக்கி போட்டு வந்துட்டுருக்கா. ஸோ கரெக்டாக அவங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கெல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோவை தூக்க போயிட்டுருக்கா. ஹீரோ வீட்டுக்குள்ளே அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப குடிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அவனை தூங்க வச்சிடுறாங்களா. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் இங்கேருந்து போகிறேன், இல்லை நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ்மா, என் பையனை வந்துட்டு நீ சேஃபாக கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு. ஸோ இவளும் அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஹீரோ பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு. 2 நாள் காலையில் ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்ருக்கான். நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவனும் பக்கத்தில் வந்து உட்காரும்போது நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நீ வந்து ஹீரோயின் மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ண ட்ரை பண்ணு, அவள் வந்து ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த நேரத்தில் எதுக்குமா நீங்கள் அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க, விடுங்க அப்படின்னு. அது வந்து நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்ப்பா. நான் என்னோடய வேலை கெரியர் அப்படின்ற மாதிரியே போயிட்டேன். ஒன்று நான் வந்து முழுசாக பார்த்துக்கவே இல்லை. ஸோ நான் அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து தகுதியான ஆளே இல்லாமல் போயிட்டேன்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த அம்மாவோட ஃபேஸை பார்த்திங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணுறானுங்க. அப்படியே ப்ரெசண்ட்டில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த அம்மாவோட சிலை தான் போல். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு மரியாதைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இறந்து போனாங்க, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, ஆமாம் அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஹீரோனும் சொல்லிகிட்ருக்கா, அவங்க வந்துட்டு உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. உன்னை பற்றி பேசும்போது அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மைலாக இருந்துச்சு, உன்னை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் இன்றைக்கி வந்துட்டு சைனாவுக்கு ரிட்டன் ஆகுறேன். ஏன்னா அந்த இன்ஜினியரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஹீரோக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அந்த இன்டர்ன் சொல்கிறான், நீங்கள் ஹீரோவை மீட் பண்ணி பாயெல்லாம் சொல்லலையா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு இவள் கார்லேருந்து உட்கார்றா. டிரைவர் ஷீட்டில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு ஒன்றும் புரியலாமல், நீ இங்கே என்ன பண்ணுற, நைட்டு நீ ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தியே, டயர்டாக இருப்பில்ல, நீ போய் தூங்கலாம்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நான் உன்னை சென்ட் ஆஃப் பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் ரொம்பவே டயர்டாக இருந்தாலும் ஓடிட்டு வரானே அப்படின்னு. நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு 2 பேரும் மாறிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா, பேசாமல் இருக்கலாம்ல, நீ பிகினரா, எப்போ கற்றுக்கிட்ட, அதான் அவ்வளோ ஸ்லோவாக வரியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஹீரோனுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் நொட்டம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல, நைன்னு. ஆனால் இவன் அதைத்தான் பண்ணுறான். ஸோ இதனாலேயே 2 பேத்துக்கும் பிரேக்கப் ஆகி டிவோர்ஸ்லாம் ஆயிருந்திருக்கும் போல். ஸோ என்ன ரீசன் அப்படின்றது கரெக்டாக தெரியல, நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அந்த ஏர்போர்ட்டில் செக்கிங் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஹீரோவும் பின்னாடி தான் நிற்கிறான். ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் கையை கொடுத்தான். அவன் லக்கேஜை மட்டும் தள்ளி விட்டுட்ருக்கான். டேக் கேர், உடம்பு பார்த்துக்க அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. அப்படியே திரும்பி ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கா.
அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவளும் கேட்குறா, ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நல்லா தானே இருக்கான், இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே தான் இருக்காங்க, வேறு எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்றாங்க அப்படின்னு. ஸோ இவளுக்குள்ளே இருக்கிற அந்த டவுட்டை கேட்குறா, நீங்கள் 2 பேரும் நல்லா தானே லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஹீரோ லவ் பண்ணும்போது இன்னொரு பர்சனை நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க அப்படின்னு. நான் இதை யார்கிட்டையுமே சொல்லலை, உங்ககிட்ட தான் சொல்கிறேன். எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வேற ஒரு பையனை லவ் பண்ணுவேன் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்துட்டு பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து குடிச்சிட்ருக்கா. அந்த பாருக்கு தான் வந்துட்டுருக்கா. எப்போவுமே தூரமாக நின்று தான் பார்ப்பா. இன்னைக்கு தைரியம் வந்துருச்சா என்னன்னு தெரில. ஹீரோக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்ருக்கா. அவனுமே அரை போதையில் தான் இருக்கான். இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கான், என்னம்மா எப்போவுமே தூரத்தில் நின்று தான் வாட்ச் பண்ணுவேன், இன்றைக்கி என்னமோ அதிசயமாக பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க, அப்போ உனக்கு தெரியுமா, ஏன் தெரியாது, நீ என்னைக்கு இங்கே வர ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. எனக்கு நீங்கள் இதுலேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷன் தெரியும். அப்படியா, என்ன சொல்லு அப்படின்ட்டு. அழுதுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்து அழுதுருங்க, அப்போ தான் நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க அப்படின்னு. பரவாயில்லையே, நீ குடிச்சா நல்லாவே பேசுறியே அப்படின்னு. ஸோ 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. கடைசியாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறா. எல்லாமே பிளர்ராக தெரியுது. என்னடா இது எல்லாமே பிளர்ராக தெரியுது அப்படின்ட்டு கண்ணாடிலாம் எடுத்து போட்டுட்ருக்கா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ சோபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கா ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவ இங்கே இருக்கா, நம்ம எங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஹீரோவுமே கண் முழிச்சு பார்க்குறான். கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்னு. ஆமாம், நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. நேற்று நல்லா குடிச்சிட்டு வாமிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான் உன்னை இந்த ஹோட்டல் ரூம் கொண்டு வந்து தங்க வச்சேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணுறான். இவளுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட காலேஜில் படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர்த்தையும் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அது, இவங்க 2 பேரும் ரூம்குள்ளேருந்து வந்துட்டு இருக்கானுங்க, சரியில்லையே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சைக்கிளில் உட்கார வச்சு ஹீரோயினை காலேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஆஃப்டர்நூன் போல் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்காக கேன்டீன் வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் டேனு, நம்மளும் டேன்னே வச்சுக்கரலாம். அப்போ சுற்றி இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா காசிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணாங்களாம்ப்பா அப்படி இப்படின்ட்டு. ஸோ இந்த டேனுக்கு தான் கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்கு. இவங்க நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணீங்க அப்படி இப்படின்ட்டு சும்மா இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் நீ காதில் வாங்காத அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைனா வந்துட்டா. அப்போது ஹீரோட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, என்னோடய சார்ஜரை நீ பார்த்தியா அப்படின்னு. நான் ஒன்றும் பார்க்கல, நீனே தேடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ சொல்லிவிட்டு அவனோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே டெலீட் பண்ணி விட்றா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜருக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோன்ட்ட பேசணுமே அப்படின்றதுக்காக வேணுக்குன்னுமே கேட்டுருந்துருப்பான் போல். அந்த சார்ஜரை வெடுக்குன்னு பிடிங்கிட்டு ரொம்பவே கடுப்பாங்க வந்து போயிட்டுருக்கான். ஸோ மறுநாள் போல் ஹீரோயினா அந்த வாங் வந்து கூப்பிட்டு விடுறாங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நம்ம ஏர்போர்ட் போகணும், ஏன்னா அந்த இன்ஜினியர் வந்து வராரு அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இன்ஜினியர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அப்படியே நார்மலாக பேசிட்டு யதார்த்தமாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா. ஹீரோ லக்கேஜோடு வந்துட்டுருக்கான். அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ அந்த வாங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு போல். ஸோ ரொம்ப நல்ல விதமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே டின்னருக்காக வெளியே வந்திருக்காங்க. இந்த வாங்குக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஸோ 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸு அப்படின்ற மாதிரி தான் இவங்க ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் வெளியே போயிடுறாங்க. ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்காக என்னோடய அக்கௌண்ட்டை வீசாட்லேருந்து டெலீட் பண்ண அப்படின்னு. ஆமாம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி என்னாக போகுது, அதனால தான் டெலீட் பண்ணேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி, உன்னோட நைட் ட்ரெஸ்ஸை என்னோடய ரூம்லேயும் விட்டுட்டு போயிட்டேன், அதை தூக்கி போட வேண்டியதானே, முன்னாடியே நீ சொல்லியிருந்துருக்கலாம், இப்போ நான் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன், ஸோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த நேரம் கரெக்டாக அந்த வாங்க உள்ளே வந்துட்டுருக்காங்களா, உனக்கு இவ்வளோ தெரியுமா, இவளுமே உன்னோட டிபார்ட்மெண்ட்டு தான், ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீ இவளை உன்னோட ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிறியா அப்படின்னு. ஹீரோயின் இப்போ தான் மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சிருக்கா. ஹீரோவும் ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஏன்னா ஹீரோ வந்து இவங்களோட ஃபீல்டில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டு.
ஸோ இவனோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கறலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி இவனோட பேச்சப் ஆகணும் அப்படின்ற தாட்லாம் அவளுக்கு கிடையாது. இந்த வாங் பார்த்தீங்கன்னா 2 பேத்தையும் கோர்த்து விடுற மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அவர் இப்போ உன்னோட மென்டார். ஸோ நீ வந்துட்டு சேர்ஸ் எல்லாம் பண்ண அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சரி பெரிய மனுஷி சொல்லுதே அப்படின்றதுக்காக கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தா, இங்கே பாரு கிளாஸ் எம்டியாக இருக்குது, அதனால் நீ மட்டும் குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு குடிச்சிட்ருக்காளா. இந்த வாங்க சும்மா இல்லாமல் அவனோட கிளாஸை போய் ஃபில் பண்ணி விடுமா அப்படிங்குது. ஸோ இவளும் போயிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறக்காமல் வீசாட்டில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கோ, இதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல, நீ வேணான்னு சொன்ன பாரு கடவுளாக செட் பண்ணி விட்றான் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா அந்த கோடு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு அமைதியாக போய் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே மெசேஜ் பண்ணுறான். நீ வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் அக்செப்ட் பண்ணி ஆட் பண்ணிட்ட அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக உட்காந்துட்ருக்கா. எல்லாம் நேரம்டா அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 3 பேர் பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த வாங் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, ஆமாம் உன்னோட பிளாக்கு எது எனக்கு தெரியலையே அப்படின்னு. அவன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தில் சொல்லிகிட்டு இருக்கா, அந்த பிளாக் தான் அப்படின்னு. அந்தம்மா அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குது. உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே அவர் அட்ரஸ் சொன்னார், அதனால தான் அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்றான். சாரிப்பா கொஞ்சம் தூங்கிட்டேன், எனக்கும் புரியுதுப்பா நீ ட்ராவல் பண்ணி வந்தியில, அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், பேக்கில் ஒரு திங்ஸ் இருக்குது அதை நான் எடுக்கணும் அப்படின்னு. ஹீரோயினுக்கா இங்கே பயமாயிடுது, எங்கே நம்மளோட நைட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டானா மானம் போயிருமே, இந்த அம்மாவுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து வாங்கிக்கிட்ட கொடுத்துட்ருக்கானா. அவள் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த சூட் கேஸ் எல்லாத்தையுமே மூடிட்டுருக்கா. ஏன்னா அந்த நைட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா லக்கேஜோட வாசல் வரைக்கும் போயிட்டா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறான். இவங்களும் காரில் வந்து உட்காடுறாங்களா. ஒரு மெசேஜ் வருது, எந்த டைம்னு சொல்லு, நான் உன்னோட நைட் ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ விட மாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்திருக்கா. அந்த ஹாஸ்பிட்டலில் டேன் இருக்காங்கல்ல, அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க போல். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இவளோட டிபார்ட்மெண்ட்டுக்குமே டேன் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சுட்ருக்கா. இவங்க தான் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு பொண்ணுமே வந்துட்டுருக்கா. இவ பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்கள்ல, அவங்களோட பொண்ணு. இவளுமே இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக தான் ஜாயின் பண்ணியிருக்கா. நீங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்கள், ஹீரோ வந்துட்டு சூஸ் பண்ணுவான் யார் அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்றத. ஸோ 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த புது பொண்ணோட பேரை நம்ம வைட்டின்னு வச்சுக்கலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக உள்ளே வந்துட்டுருக்கா. நீங்கள் தான் அந்த வைஸ் பிரசிடெண்ட்டோட பொண்ணா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டியராக பேசினா தான் உண்டு அப்படின்ட்டு அவளே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ அங்கே போய் உட்காரு, நீ அங்கே போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அவளோட டெஸ்கில் போய் உட்காந்துடுறாளா. அப்போ இந்த வைட்டி வந்து கேட்குறா, நீங்கள் ஏன் என்ன உங்களோட ஸ்டூடெண்ட்டாக சூஸ் பண்ணாமல் இவளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது என்னோட ஃப்ரீடம். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு பாஸில் காட்டுறாங்க. டேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே பாரு எப்படிலாம் எழுதி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு. அதாவது ஹீரோட மிஸ்டர்ஸ் இவ அப்படின்ற மாதிரிலாம் எழுதி ஒட்டியிருக்காங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காதடி, நான் சீக்கிரமாகவே கிராஜுவேட் ஆயிடுவேன், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. மறுநாள் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சில நாதாரிஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இதோ பாருடா ஹீரோட மிஸ்ட்ரஸ் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு. டேனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்ருக்கு. என்னடி சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் இவ தான் ஹீரோட மிஸ்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேனுக்கு வெறி ஆயிடுது. ஸோ ஜூஸ் எல்லாம் தூக்கி மூஞ்சில் ஊற்ற அந்த பொண்ணுங்க கடுப்பாகி சண்டைக்கு வர அப்படியே கலவரமாயிட்டுருக்கு. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ 2 டீமையும் அப்படியே பிரித்து விட்டுட்ருக்கான். எதுக்கு இப்படி கத்திட்ருக்கீங்க, தேவையில்லாமல் நீ ஏன் அவளை டீஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவனோட ஷர்ட்டை கழட்டி ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அவன் மேலே வந்துட்டு இந்த ஜூஸ் எல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி அழுக்காக இருந்திருக்கான்.
அப்படியே ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டுருக்கான். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கே அப்படின்ற கவலை நம்ம ஹீரோனுக்கு கிடையாது. இப்போ ஹீரோ வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கானே அப்படின்ற ஒரு ஹாப்பியான ஃபீல் தான் மேடமுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஹீரோவை அவங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்துட்டுருக்கான். இவன் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இவனோட பேர் வந்து ஜெங்கு. ஸோ அவன் கேட்குறான், என்னடா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் அங்கேருந்து நைஸாக கலந்துக்கிறான், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஜெங்கு வந்து கேட்டுட்ருக்கான், என்னடா நடக்குது, அவனுக்கு அவளை பிடிக்குமா, என்னடா பேசிகிட்டு இருக்க, அவன் நம்மளோட ஜூனியர், அவ்வளோதான். ஜூனியர் மட்டும்தானா, இங்கே பாரு இந்த வீடியோவில் நீ அவளோட கையை பிடிச்சி கூட்டு போறியப்பா, உனக்கு அவளை பிடிக்கலை அப்படின்னா அவகிட்ட வந்து தூரமாக விலகிடு. அவள் ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணு. ஸோ தேவையில்லாமல் அவளை ஹர்ட் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு. என்னடா பைத்தியம் மாதிரி உழம்பிட்டுருக்கா, ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு மச்சான், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா இப்படி காமெடி பண்ணுற, வாடா அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ சொன்னதை பெருசாகவே எடுத்துக்கறல. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டை வந்துட்டு வாஷ் பண்ணி ட்ரையர்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு டேன் வரா. என்னடி என்னமோ ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அட ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு மேடமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஷர்ட்டு கொடுக்குற சாக்கில் நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்ட போல் சொல்லிகிட்ருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது இன்றைக்கி நேற்று கிடையாது, ரொம்ப வருஷமாக எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்களை கண்கலங்காமல் வச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் அவனோட மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் தான் இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அவனுமே ஹக் பண்ணிக்கிறான். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. எல்லோரும் வந்து ரவுண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாருமே நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது டேன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வைட்டி இருக்கல்ல, அவள் தான் ஹீரோட ஸ்டூடெண்ட்டாக வரணும் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்பவே ஆசைப்பட்டார். பட் ஹீரோ வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ அதனால் உனக்கு நிறைய எனிமீஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, உன்னோட வேலையை கவனமாக பாரு அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ட்டு மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.